ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது அதிமிகாவின் குட்டி கதைக்கான நேரம். ஒரு ஊரில் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த 3 பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அந்த 3 பேரும் கடலுக்கு குளிக்க போனாங்க. அப்போது சொல்ல கேட்காம அந்த உருளைக்கிழங்கு கடல் ஆழத்துக்கு சென்று மூழ்கி இறந்து போச்சு. அதை கண்ட தக்காளியும் வெங்காயம் பீச்சில் புரண்டு அழுதாங்க. சோகம் தாங்காமல் இருவரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. போகிற வழியில் வேகமாக வந்த ஒரு தண்ணி லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி தக்காளி இறந்து போச்சு. அதை பார்த்த வெங்காயம் என்ன செய்வதென்று தெரியாமல் கதறி ஓன்னு அழுதுச்சு. தனியாகி போன வெங்காயம் அழுதுகிட்டே கடவுள்கிட்ட போய், உருளைக்கிழங்கு செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம். இப்போ தக்காளி செத்தப்போ நான் மட்டும் அழுதேன். ஆனால் நாளைக்கு நான் செத்தேன்னா எனக்குன்னு அழ யார் இருக்கா கடவுளே என்று கேட்டது. அந்த வெங்காயம் அப்படி கேட்டு அழுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத கடவுள், சரி, இனிமே நீ சாகும்போது யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் உனக்காக அழுவாங்கன்னு சொல்லி அதற்கு ஓகே நண்பர்களே, இனிமே யாராச்சும் வெங்காயம் நறுக்கும்போது ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னு உங்கள்கிட்ட கேட்டால் திருன்னு முழிக்காமல் இந்த சுவாரஸ்யமான கதையை அவங்கக்கிட்டையும் சொல்லி நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க. நன்றி, வணக்கம்.